இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா செய்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு கையை எப்படி வச்சுட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே மகா நடிகை அங்கே வருங்க. என்னம்மா ஆச்சு? தோசை விடும் போது என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுன்னு பாருங்க. அம்மா இதில் கொஞ்சோண்டு இட்லி பொடி போட்டு பாரு, செம்மையாக இருக்கும். இட்லி பொடி மேலே வச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவையாவது. இது பாட்டு பண்ணி என்னது? ஒரு பாட்டு பண்ணீங்கல்ல, இப்போ ஒரு பாட்டு பண்ணீங்களே, தோசை அம்மா தோசை, தோசை அம்மா தோசை, அடுப்பு சுட்ட தோசை, உங்களுக்கு வேணுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. சும்மா நான் ஒரு காமெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, தோசை கறி குழம்புனா ஒரு நடிகருக்கு பிடிக்கும். அது நடிகர் யார் தெரியுமா உனக்கு? தெரியாதா? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. பாட்டை கண்டுபிடிச்சியே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு யோசிக்கிறேன்டா, யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக நம்ம முறையில் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தோசை சுட்டு அந்த கருத்தக்கறி குழம்பு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாப்பிட யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.